ஹாய் விவோஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாம்போட பேரு நாகப்பாம்பு. இந்தியாவில் காணப்படும் மிகவும் நச்சுத்தன்மையுள்ள பெரிய 4 வகை பாம்புகள் இது ஒன்று. அதன் படமெடுக்கும் பண்பு மற்றும் தரையில் உள்ள கண்ணாடி போன்ற அடையாளத்திற்காக அறியப்படுகிறது. இவை ஆசியா, ஆப்பிரிக்கா, வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்கின்றன. பொதுவாக வயல்வெளிகள், குடியிருப்புகளில் காணப்படும். தரையில் கண்ணாடி போன்ற அடையாளம் இருக்கும். கோபமடையும் போது படம் எடுக்கும். இதன் விஷம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் மிகவும் ஆபத்தான ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லலாம். எலிகள், தவளைகள், சிறிய பறவைகள் மற்றும் பிற பாம்புகளை உண்ணும். நல்ல பாம்பு என்று அழைக்கப்படும் இவை பெரும்பாலும் வயல்வெளிகளில் எலிகளை கட்டுப்படுத்துவதால் விவசாயிகளுக்கு நண்பனாக கருதப்படுகிறது. வெப்பமண்டல காடுகள், விவசாய நிலங்கள் மற்றும் மனித குடியிருப்புகள் அருகில் வாழ்கின்றன. பொதுவாக மனிதர்களை கண்டு அஞ்சும் சீண்டும் போது மட்டுமே படம் எடுத்து கடிக்க முற்படும். இந்திய நாகப்பாம்புகளின் ஆயுட்காலம் சுமார் 20 முதல் 30 ஆண்டுகள் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய நாகப்பாம்புகளுக்கு வேட்டையாடுபவர்கள் குறைவு. இந்திய நாகப்பாம்புகள் மரங்களின் குழிகள், கரையான் மேடுகள், பாறை குடியல்கள் அல்லது சிறிய விலங்கு குகைகள் என எந்த துறைகளிலும் தங்கள் வீடுகளை அமைக்கின்றன. அவை பாலியல் ரீதியாக இனப்பெருக்கம் செய்கின்றன. மேலும் இனச்சேர்க்கை காலம் பொதுவாக ஜனவரி மாதத்தில் நிகழ்கிறது. பெண் பாம்பு இந்த துளைகளிலோ அல்லது தரையிலோ 10 முதல் 30 முட்டைகள் வரை இடும். பெரும்பாலான பாம்புகளை போலல்லாமல் இந்திய நாகப்பாம்புகள் தங்கள் முட்டைகளை பாதுகாக்கின்றன. பெண் பாம்பு குட்டி பொரிக்கும் வரை அவற்றை பாதுகாக்கிறது. உணவளிக்க மட்டுமே விட்டுவிடுகிறது. அடைகாக்கும் காலம் சுமார் 50 முதல் 70 நாட்கள் ஆகும். குட்டி பொரித்தவுடன் பாம்பு குட்டிகள் சுமார் 20 முதல் 30 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை. அவை குட்டி பொரித்தவுடன் நேரடியாக தாக்கும் திறன் கொண்டவை. மேலும் அவற்றின் கோரை பற்களில் ஏற்கனவே விஷம் உண்டு. நாகப்பாம்புகளின் தலையில் நாகமணி என்ற அரிய ரத்தினம் இருப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. ஆனால் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத கலாச்சார ரீதியான ஒரு கட்டுக்கதையாகும். இது மாதிரியான உயிரினங்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இது போன்ற பிற உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க. டீ கடை 2.0 எனும் சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.